ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கி நெட்ஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சீக்ரெட் புக்குக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே ஃபேன் பேஸ் இந்த புக்குக்கும் இருக்குங்க. அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்களா? இதுக்கும் முன்னாடி நீங்கள் ஒரு ஒன்லைன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். என்னது ஹிஸ்ட்ரி ஒன்லைனில் சொல்ல போகிறீங்களா? இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு லைட்டாக இங்கே தெரியுது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். சாதாரண சின்ன பையன், அந்த சின்ன பையனை இந்தியாவோட மிகப்பெரிய பேரரசாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னம்மா நீ ஒன்லைன் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற, சாதாரண சின்ன பையன் டு பேரரசுன்னு சொல்கிற, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த சாதாரண சின்ன பையன் தான் சந்திரகுப்தர். அந்த சின்ன பையனை அரசனாக செதுக்குனவர் தான் சாணக்கியர். இதுதான் அந்த ஒன்லைன் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற வீடியோவில் சாணக்கியர் தான் ஹீரோ. ஏன்னா அவர் ரெண்டு புக்கு தான் எழுதியிருக்காரு. ஒன்று அர்த்த சாஸ்திரம், இன்னொன்று சாணக்கிய நீதி. இன்றைக்கி நான் சொல்ல போகிற புக் சாணக்கிய நீதி. இந்த உலகத்தில் சாணக்கியரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன் சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் சாணக்கியர் அப்படிங்கிற ஒரு பேரை எல்லார் வாயிலையும் முணுமுணுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் பாடலாசிரியர் பா. விஜய். தந்திரம் செய்தாய். ஸோ தந்திரத்துக்கு பேர் போனால் சாணக்கியர் தான். இந்த வீடியோவில் புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாணக்கியரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்தியாவோட வடபகுதியை சேர்ந்தவர் தான் சாணக்கியர். அவர் தக்ஷசீலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் குருகுலம் கல்வி பயின்றிருக்கார். அப்போது வடக்கு பகுதியை ஆண்டது நந்தர்களின் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் வந்தவர் தான் தனநந்தர். சாணக்கியர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் இந்தியாவை கைப்பற்றுறதுக்காக முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடித்தளம் போட்டிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை எப்படியாவது மன்னர் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளோட நாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அரசவைக்குள்ளே வந்து தனநந்தரை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. முக்கியமான செய்தியை கொண்டு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாணக்கியர் சில அறிவுரைகளை தனநந்தருக்கு சொல்கிறார். ஆனால் தனநந்தரோ அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஏன்னா சாணக்கியரின் தோற்றம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ட்டு. சாணக்கியர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாக கருப்பாக ரொம்ப நலிஞ்சு போயிருந்தாராம். மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலத்துலேயும் சரி, இப்போ ஜனநாயக முறைப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காலத்துலேயும் சரி, ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடுற இந்த குணாதிசயம் இன்னும் மாறவே இல்லை. தனநந்தனோட கொடுங்கோல் ஆட்சியில் சாணக்கியருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என்ன அப்படின்னா, அந்த அரசவையில் சாணக்கியரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் முடியெல்லாம் கலைச்சி அரண்மனையை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இந்த அவமானத்தை சாணக்கியர் ஒரு திருப்பு முனையாக எடுத்துக்கிட்டு எந்த அவையிலேருந்து என்னை அவமதித்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்களோ இதே அவையில் ராஜ மரியாதையோட அரசவையில் ஒரு பொறுப்பில் வந்து உட்காருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க தனநந்தரை மன்னர் பதவியிலேருந்து இறக்கி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவேன் சூளுரைச்சி ஒரு சபதமும் ஏற்கிறார். அது வரைக்கும் நான் அவிழ்ந்திருக்கிற இந்த கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்கிறாரு. மணல் சுட்டெரிக்கிற கோவத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்க சாணக்கியர் கண்ணில் ஒரு சின்ன பையன் படுறான். அவன் யாருன்னா அவன் தான் சந்திரகுப்தன். சாணக்கியருக்கு சந்திரகுப்தரை பார்த்த அந்த நொடியே ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படி என்ன கவர்ந்தாரு சந்திரகுப்தர்? சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரை ஓரத்தில் அரசவையில் நடக்கிற விஷயத்த ஒரு நாடகம் போல அமைச்சு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் சந்திரகுப்தர் தான் மன்னனாவோ மற்ற பிள்ளைங்கெல்லாம் அமைச்சராகவோ இருக்காங்க. அதில் சந்திரகுப்தர் மன்னரை போல நடித்த விதமும் சரி, தீர்ப்பு சொன்ன விதமும் சரி அவரை ரொம்ப கவர்ந்துச்சு. அதனால சந்திரகுப்தரை பற்றி விசாரிக்கும் போது அவர் ஒரு வளர்ப்பு மகனாக தான் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சில பொற்காசுகளை கொடுத்து அவங்க பையனை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. எங்கே கூப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னா தக்ஷசீலம், அவர் படித்தார்ல ஒரு குருகுலம், அந்த இடத்துக்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த பையனுக்கு எல்லா குருகுல கல்வியும் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு நாட்டோட மன்னனாக உட்கார்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் சந்திரகுப்தருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஃபைனலாக தனநந்தர் மேலே போர் தொடுக்கிறதுக்காக சந்திரகுப்தர் ரெடி ஆகிட்டார். அவங்க நாட்டு மேலே போர் தொடுத்தும் போனாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிட்டாமல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வியில் சந்திரகுப்தரும் சாணக்கியரும் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, எடுத்த உடனே டைரெக்டாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த நாட்டுக்குள்ளே போனது தான். ஆனால் அடுத்த டைம் போர் தொடுக்கும்போது இந்த தப்பு பண்ணாமல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மாகாணங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினதுக்கு அப்புறம் தனநந்தன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரண்மனையும் கைப்பற்றுறாங்க. அப்போது சாணக்கியர் சொன்ன மாதிரி தனநந்தரை அரச பதவியிலேருந்து கீழே இறக்கி சந்திரகுப்தருக்கு மன்னனா முடிசூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே அரசவையில் சாணக்கியரை ராஜகுருவா பதவி ஏற்க வச்சு அழகு பார்க்குறாரு சந்திரகுப்தர். சாணக்கியர் விட்ட சபதத்தில் ஜெயிச்சு அவரோட கூந்தலையும் அள்ளி முடிகிறாரு. அந்த காலத்திலே சாணக்கியருக்கு கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. சாணக்கியர் எழுதின 2 புக்கில் அர்த்த சாஸ்திரத்தில் முழுக்க அரசியல், பொருளாதாரம், போர் யுக்தி இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பார். சாணக்கிய நீதியில் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள், அரசியல், சமூகம், ஆன்மீகம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் சாணக்கிய நீதியில் சொல்லியிருக்க சில முக்கிய பகுதிகளில் இருந்து சில முக்கிய குறிப்புகளை நான் இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்க போகிறேன்.
முதல் பகுதி தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பகுதியில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படிலாம் வாழ்ந்து வெற்றியுள்ள மனிதனா வாழ முடியும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருப்பார். அதுல எனக்கு பிடிச்ச சில 3 கருத்துக்களை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வளைந்து கொடுக்கின்ற மூங்கிலே நிலைத்து நிற்கின்றது, வளையாத கருங்காலி மரம் ஒடிந்து விழுகின்றது. அதாவது காத்து அடிக்கிறப்பெல்லாம் மூங்கில் கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அப்படி அசைஞ்சு கொடுக்கறதுனாலேயே பலமா காத்தடிக்கும் போதும் சரி, புயல் காத்து வீசும் போதும் அது ஈஸியா தப்பிச்சுக்கும். ஆனா கருங்காலி மரம் யாருக்கும் வளைச்சு கொடுக்கவே கொடுக்காதான். எவ்வளோ காத்து அடிச்சாலும் சரி, புயலே அடிச்சாலும் சரி, ரொம்ப ஸ்டிஃபாவே நிற்குமா. அப்படி ஸ்டிஃபா நிற்கிறதுனாலே அந்த கருங்காலி மரம் சீக்கிரமா ஒடிஞ்சு விழுந்துருமா. அதே மாதிரி தான் மனிதன் ரொம்ப நேர்மையாக இருக்கிறான் அப்படின்னா அவனை சீக்கிரமாக ஒடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்களாம். அதுக்காக நேர்மையாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. நேர்மையாக இருந்தாலும் தந்திரமாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. 2வது கருத்து, விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் விஷம் இருப்பதாக நடித்தே ஆக வேண்டும். சில பிளேஸ்லலாம் நமக்கு எதுவுமே தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசனுக்கு மிகப்பெரிய படைபலம் இல்லை அப்படின்னா கூட என்கிட்ட மிகப்பெரிய படைபலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணுமா. அப்போ தான் எதிரி நாடு இவர்கிட்ட ஒரு பெரிய படை இருக்குது, இவர்கிட்ட போருக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தயங்குவாங்களாம். அந்த யோசிக்கிற 2 செகண்டோ 3 செகண்டோ நாம் கொஞ்சம் தந்திரமாக யோசித்து மாற்று வழியை கண்டுபிடிச்சிக்கணுமா. 3வது கருத்து, பயிருக்கு எப்படி நீரோ உயர்வுக்கு அப்படியே அறிவு. நம்ம விவசாயிங்கெல்லாம் விளைச்சல் நிலத்தில் பயிரோ இல்லை நெல்மணியோ விளைவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான டைம்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே போல தான் மனிதர்களாகிய நம்மளும் அறிவு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். மனிதர்களுக்கு தினம் தினம் அறிவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தினம் தினம் புத்தகம் படித்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு வழியில் அறிவை வளர்த்துக்கிட்டாலும் சரி, ஆனால் தினமும் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அது 6 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி அப்படின்னு சாணக்கியர் இங்கே குறிப்பிடுறாரு. பகுதியில் சாணக்கியர் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் செத்துப்போன பாம்புக்கு சமம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம், கல்விதான் மிகப்பெரிய சக்தி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. பணம், அழகு, அதிகாரம் இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா. ஆனால் கல்வி மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க ஒருத்தவனுக்கு உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப ஆழமாகவும் சொல்லியிருக்காரு. 2வது பகுதி அரசியலை பற்றி பேசியிருக்காரு. அரசியல்லேருந்து சில பகுதிகள். எனக்கு பர்சனலாகவே அரசியல் பேசுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நான் பேச முயற்சி பண்ணுறேன். முதல் கருத்து, தைரியம் இல்லாதவர்கள் அரசியலில் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது சாணக்கியரோட கூற்று. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமே இல்லாத எந்த ஒரு பர்சனுமே பொலிட்டிக்கல் லீடர் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அரசியல் தலைவர்களாகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி போன தலைமுறையில் பார்த்த அரசியல் தலைவர்களாகட்டும், இவங்க எல்லாருக்குமே அசாத்தியமான ஒரு தைரியம் இருக்கும். தான் மேலே வைக்கிற விமர்சனங்களை எதிர்கொள்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். எதிர்கட்சியில் இருக்க அரசியல் தலைவர்களை ரொம்ப நேர்த்தியாக விமர்சிக்கிறதுக்கும் மிகப்பெரிய தைரியம் வேணும். அது மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதினாலே பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் ஆகணும். பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு இலைமறைக்காய பதில் சொல்லவும் தைரியம் வேணும். அவங்க கேள்வியிலேருந்து நழுவி தழுவி வர்றதுக்கும் தைரியம் வேணும். ஆக மொத்தத்தில் அரசியலில் தைரியம் மிகப்பெரிய ரோல் வகிக்குது அப்படிங்கிறத சாணக்கியரோட கூற்று. 2வது கூற்று, ஒரு சிறந்த ஆட்சியாளருக்கு மக்களிடையே அன்பும் பயமும் 2மே இருக்க வேண்டும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அன்பு மட்டுமே இருந்தது அப்படின்னா அந்த ஆட்சியில் தவறு நிறைய நடக்குமா. அதுவே பயம் மட்டுமே இருந்தது அப்படின்னா அந்த ஆட்சி நிம்மதியாகவே இருக்காதான். ஸோ அன்பும் பயமும் கலந்த தலைவர் தான் மக்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சாணக்கியரோட கருத்து. 3வது கருத்து, சிங்கம் பலமாகத்தான் இருக்கும், ஆனால் பலமுறை போர்களில் நிறைய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இங்க சிங்கம் அப்படிங்கிறது ராஜாவாகவே இருந்தாலும் எதிர்நாட்டு ராஜா ரொம்ப தந்திரமா யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் தான் நிறைய இருப்பாரு. ஸோ அவர் தான் போட்டியில வெல்வாரு அப்படிங்கிறத சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா சமூகம் பகுதியிலிருந்து சில கருத்துக்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இனிக்க இனிக்க பேசுவோனை நம்பாதே, அவன் உள்ளுக்குள் நஞ்சு காத்திருக்கும் அப்படிங்கிறாரு. நம்மள நிறைய பேர் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற பர்சனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நாக்கில் தேனொழுக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் செயலில் பார்த்தா அப்படி ஒன்றுமே இருக்காது. சில நண்பர்கள்லாம் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, எப்பயுமே பாசிட்டிவாகவே இருக்கணும், எப்பயுமே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும், ஸோ சிரிச்ச முகத்தோடு இரு, மங்களகரமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரியல, அது எப்படி எல்லா நேரமும் சிரிச்ச முகத்தோடவே இருக்க முடியும். நம்மெல்லாம் மனிதர்கள், நமக்குள்ள மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன் இருக்க தான் செய்யும். கோபம், ஆமை, மகிழ்ச்சி, அழுகை இதெல்லாம் கலந்து தானே ஒரு மனிதனோட இயல்பு. அதை விட்டுட்டு எப்பயும் சிரிச்ச முகத்தோடே இருக்கணும், எப்பயுமே அன்பாகவே இருக்கணும்னா எப்படி அவனால் இருக்க முடியும். அப்படி உங்ககிட்ட சில பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இல்லை அவங்களோட தேவையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் அவங்க எப்பயுமே உங்ககிட்ட சிரிச்ச முகத்தோடே இருந்து எல்லா வேலையும் சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லி சாணக்கியர் சொல்லியிருக்காரு.
அடுத்த கருத்து, இந்த கருத்துக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் குடும்பத்தில் அதிக பற்றுள்ளவர்களே அதிக வேதனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் குடும்பத்தில் ரொம்ப பாண்டிங்காக, ரொம்ப அட்டாச்சாக, ரொம்ப பாசகார பிள்ளைங்களா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஃபேமிலின்னு வரும்போது ஒரு எமோஷ்னல் பாண்டாக மட்டும்தான் பார்ப்போம். எமோஷ்னலாக நம்ம எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சீக்கிரமாக உடஞ்சி போயிடுவோம். இதுவே ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்னு மூவ் ஆகிடுவோம். இது அடுத்த கருத்து. இந்த கருத்து பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் கேளுங்க. வேலைக்காரனை வேலையில் அறிவாய், உறவுக்காரனை துன்பத்தில் அறிவாய், மனைவியை நஷ்டத்தில் அறிவாய்ன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனாலுமே எமோஷ்னல் பாண்டை தாண்டி ப்ராக்டிக்கல் பாண்டு நிறைய இருக்கணுமா. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொஞ்சம் அவருக்காக சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா, ஒய்ஃப் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்காக சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இந்த ஜென்ரேஷனில் தான் லைவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கணவனும் மனைவியும் முழுக்க முழுக்க எமோஷ்னலாக மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக மட்டும்தான் இருக்க முடியுமா. இதுவே அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சுதந்திரம் கலந்த ஒரு மாதிரியான பாதுகாப்பு உணர்வு அவங்க 2 பேருக்குள்ளேயே இருக்குமா. நான் இல்லைனாலும் அவங்க எப்படியாவது பழிச்சுப்பாங்க, அவங்க இல்லைனாலும் நான் எப்படியாவது பழிச்சுப்பேன், இவங்க லைஃப்பை ரன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை 2 பேருக்குமே இருக்குமா. கடைசி பகுதி, 4வது பகுதி, ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் சாணக்கியர் சொல்கிற ஒரே விஷயம், ஒழுக்கம்தான் முதல் கடவுள் அப்படிங்கிறார். இதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். எப்படி கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய சக்திங்கிற ஒரு விஷயத்த ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொன்னாரோ, அதே மாதிரி ஒழுக்கம்தான் முதல் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இழந்த பணத்தை திரும்பி சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபொழுதும் திரும்பி பெறவே முடியாது. ஒரு விஷயத்த, ஒரு வேலையை நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு அந்த நாளைக்கு தள்ளி போடுற வேலையே முக்கால்வாசி தோல்வியில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது சாணக்கியரோட கருத்து. இந்த சாணக்கிய நீதி புக்கில் நிறைய பகுதிகள் இருக்குது. அதில் நான் சிலது மட்டும் தான் இப்போ உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இன்னும் பணத்தை பற்றி சாணக்கியர் சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்குது. ஒரு லீடர்ஷிப்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சிலது சொல்லியிருக்காரு. செல்ஃப் டிசிப்ளின்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் சாணக்கியர் சொல்லியிருக்காரு. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற டாப்பிக்கில் இருந்து வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.